Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. மீண்டும் இந்த கவனமாயிரு சீரியஸ்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆமா, சில காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. வசனத்தோடு கூட நான் பேசுறேன்னா அதை என்ன பண்ணுங்க, நீங்க பாருங்க. நிச்சயமா இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல கூட நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25 to 30 வசனங்கள். நல்லா கவனிங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25 to 30 வசனங்கள். யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கே இருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்பொழுது ராஜபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாள்ல நாம கவனமா இருக்க வேண்டிய பகுதி என்னன்னு சொல்லி சொன்னா, சீக்கிங் பீப்புள்ஸ் சப்போர்ட். சீக்கிங் பீப்புள்ஸ் சப்போர்ட். ஜனங்களின் உதவியை பெற நாடுவது. ஜனங்களின் உதவியை பெற நாடுவது. தேவ பிள்ளைகளே, நாம வாசிச்ச வசனத்தோட பேக்ரவுண்ட நாம முதல்ல தெரிஞ்சுப்போம். என்னன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீதுன்றதான ஒரு மனுஷனை ராஜாவாக உயர்த்துறாரு. அவன் மூலமாக என்ன பண்றாரு, தேசத்தை பயங்கர விசாலமா பெருக்கிறாரு. இஸ்ரவேல் தேசம் என்ன பண்ணுது, தாவீதோட நாட்கள்ல ரொம்ப விஸ்தாரமாக பெருகி இருக்குது. தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் என்ன பண்றான், ராஜாவாக மாறுறான். ஆனா சாலமோன் என்ன பண்றான், தன்னுடைய இறுதி நாட்கள்ல அவன் ஆண்டவரை விட்டு பின் வாங்கினதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த சாலமோனுக்கு அப்புறமா அந்த இஸ்ரவேலுடைய ராஜ்ய பாரத்தை 2ஆ பிரிக்கிறாரு. நல்லா கவனிங்க. 10 கோத்திரத்தை இந்த யெரொபெயாமுடைய கையில கொடுக்கிறாரு. 2 கோத்திரம், கிட்டத்தட்ட அது ஒரு கோத்திரம் தான், புரியுதுங்களா? பென்யமீன் கோத்திரம் ரொம்ப குறைவான ஆட்களா மாறி போனாங்க. யூதா கோத்திரத்தை மட்டும் அவர் என்ன பண்ணாரு, ரெகொபெயாம் கையில கொடுத்தார். நல்லா கவனிங்க. 10 கோத்திரம் யெரொபெயாமோட கையில இருக்குது. ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம் மட்டும் எங்க இருக்குது, ரெகொபெயாம் கையில இருக்குது. ஏன் அதை கர்த்தர் கொடுக்கிறார்னா, அவர் தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணி இருந்தார். உன்னுடைய சந்ததியில எப்பவுமே ஒரு ராஜா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க தேவனுடைய ஜனங்களே. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ரெகொபெயாம் என்ன பண்றான், யூதாவுல ஆட்சி பண்றான். இந்த யெரொபெயாம் என்ன பண்றான், 10 கோத்திரத்தை உள்ளடக்கி இஸ்ரவேல் என்னும் பகுதி என்ன பண்றான், ஆட்சி பண்றான். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த யெரொபெயாம் 10 கோத்திரத்தை ஆட்சி செஞ்சாலும் கூட ஜனங்கள் பலியிடும்படிக்கு எங்க போனோம்னு சொல்லி சொன்னா, இந்த யூதா கோத்திரத்துல யூதா பகுதியில இருக்கிற இஸ்லேமுடைய ஆலயத்துக்கு தான் அவங்க என்ன போனோம். நல்லா கவனிங்க. இந்த யெரொபெயாம் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவன் சாலமோனுடைய வேலைக்காரனா இருக்கிற இவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டு 10 கோத்திரத்துக்கு ராஜாவா என்ன பண்றாரு, மாத்துறாரு. ஆனா இந்த யெரொபெயாம் இப்ப என்ன பண்றான், இந்த ஜனங்கள் எல்லாம் எருசலேமுக்கு போய், யூதாவில் இருக்கிற எருசலேமுக்கு போய் அந்த ஆலயத்துல அவங்க பலியிடும் போது, ஒருவேளை தாவீது ராஜாவை நினைச்சு பார்த்து இவங்க மறுபடியும் அங்கேயே போய் சேர்ந்துடுவாங்களோ, ராஜாவா இருக்கிற நம்ம தள்ளி விட்டு நம்மளை கொன்று போடுவாங்களோன்னு அவனா பண்றான். பயந்து எப்படியாச்சும் இந்த 10 கோத்திரம் இந்த எருசலேமுக்கு போகாதபடிக்கு தடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி அவன் என்ன பண்றான், 2 பொன் கன்று குட்டிகளை அவன் என்ன பண்றான், உருவாக்கி ஒன்னு என்ன பண்றான், பெத்தேல்ல வைக்கிறான், ஒன்னு என்ன பண்றான், தான்ல வைக்கிறான்.
தேவனுடைய ஜனமே நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது இது யெரொபெயாமுக்கு இங்க உண்டான ஒரு பயம் ஒரு தேவையில்லாத பயம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, அகியா என்னும் தீர்க்கதரிசி மூலமாக யெரொபெயாம் கிட்ட பேசுறாரு. நீ ஒரு வேலைக்காரனா இருக்கிற, ஆனா நான் உன்னை என்ன பண்றேன், ராஜாவா என்ன பண்றேன், மாத்துறேன். நீ மாத்திரம் எனக்கு முன்னாடி உத்தமமா ஊழியம் செய்வாயானா நானா பண்ணுவேன், உன்ன பண்ணுவேன், உயர்த்துவேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. ஆனா நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய ஜனங்களே, இவன் என்ன பண்றான், ஆண்டவர் தன்னை உருவாக்கி ஒரு ராஜாவாக வைத்த போதிலும் ஜனங்கள் தன்னை நிராகரிச்சிருவாங்களோ, ஜனங்கள் தங்களை கைவிட்டுருவாங்களோ, ஜனங்கள் எல்லாம் எருசலேமுக்கு போய் தாவீதுனுடைய பேரனா இருக்கிற ரெகொபெயாம் கிட்ட சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லி என்ன பண்றான், பயப்படுறான். இவன் பயந்த பயம் இதனுடைய விளைவு என்ன பண்றான், பொன் கன்றுக்குட்டிகள் என்ன பண்றான் உருவாக்கி அந்த தேசத்தையே அவன் என்ன பண்றான், கெடுத்து போடுறான். இது ஆண்டவருடைய பார்வையில ஒரு மிகப்பெரிய பாவமான பண்பு இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க, ஆண்டவர் எந்த அளவுக்கு இந்த பாவத்தை குறிச்சு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 9வது வசனம். 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளினாய். நல்லா கவனிங்க, எங்க ஆண்டவர் சொல்றாரு, யெரொபெயாமே நான் உன்னை ராஜாவா உருவாக்கி வச்சேன், நீ எனக்கு முன்னாடி செம்மையா நடப்பேன்னு சொல்லி நான் உன்னை ராஜாவா வச்சேன். ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா, உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தை. இந்த யெரொபெயாம் என்ன பண்றான், அவன் ராஜாவா மாறின பிறகு ஜனங்களுடைய ஒரு உதவி, ஜனங்களுடைய ஒத்துழைப்பு, ஜனங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஆண்டவரையே பின்னாடி அவன் என்ன பண்றான், தள்ளி விடுறான். நீங்க இந்த வசனத்தை நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல வாசிங்களேன், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். You also have done more evil than all who were before you, and have gone and made for yourself other gods and molten images to provoke me to anger, and have cast me behind your back. ஆண்டவர் சொல்றாரு, you have cast me behind your back. நீ என்ன பண்ணிட்ட, நான் ஜனங்களை ஆளக்கூடாதபடிக்கு உனக்கு ஜனங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதற்காக என்ன நீ என்ன பண்ணிட்ட, உனக்கு புறம்பே நீ என்ன பண்ணிட்ட, தள்ளிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் நம்மள ஊழியத்துக்கு அழைக்கும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ, இந்த ஊழிய பாதையில எப்படி நம்ம நிக்க போறோம், நமக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இல்லையே, நம்ம குடும்பம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஊழியக்கார குடும்பம் இல்லையே, நாமளே ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து எழுந்து தானே நம்ம வந்திருக்கிறோம், நமக்கு ஒரு பெரிய சாட்சின்னு சொல்லி நமக்கு எதுவுமே இல்லையே, அப்ப நாம எப்படி ஊழிய பாதையில நிக்கிறது? ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிற நம்மோடு கூட ஊழியத்துக்கு வந்திருக்கிற நபர்களை பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பாஸ்டர் ஃபேமிலியா இருப்பாங்க, அவங்க பெரிய ஆட்களா இருப்பாங்க, அவங்களுடைய குடும்பமே ஒரு பெரிய ஆவிக்குரிய குடும்பமா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், இவங்களோடு கூட நாம எப்படி ஓட போறோம், இவங்களோடு கூட நாம எப்படி ஊழியம் செய்ய போறோம்னு சொல்லி ஒரு பெரிய பயம் நமக்கு என்ன பண்ணும் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இங்க யெரொபெயாமுக்கும் அதே பயம்தான். நாம ஒரு சாதாரண வேலைக்காரன், ஜனங்க நம்மளை ஏத்துப்பாங்களா? நாம சாலமோனுக்கு வேலைக்காரனா இருந்தோம், ஆண்டவர் நம்ம கையில 10 கோத்திரத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆனா ஜனங்கள் நம்மளை ஏத்துப்பாங்களா? ஆனா அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய தாவீது ராஜாவுடைய பேரை அங்க என்ன பண்றான், ஆட்சி செய்யறான். அப்ப ஜனங்க இன்னைக்குனால நாளைக்கு சொல்லுவாங்களே, என்னதான் இருந்தாலும் தாவீது போல வருமா, தாவீது போல ஆட்சி பண்ண முடியுமா, தாவீது போல எங்களை விசாரிக்க முடியுமா? அப்போ தாவீதோடைய பேரனும் அவன் நல்லாதான் ஆட்சி செய்வான், ஒருவேளை அவன் தப்பு பண்ணா கூட அவன் மாறிடுவான்னு சொல்லி ஜனங்க அவன் பின்னாடி போயிடுவாங்கன்ற பயம். இன்னைக்கு ஊழியத்துல இருக்கிற நமக்கு கூட இந்த பயம் நிச்சயமா ஏற்படும். ஆண்டவரே, என்ன ஜனங்க அங்கீகரிப்பாங்களா, என்ன ஜனங்க ஏத்துப்பாங்களா, எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்ல, எனக்கு ஊழிய அனுபவங்கள் பெருசா இல்ல,
எனக்கு பைபிள் கூட அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. கவனிங்க, இப்படிப்பட்ட பயங்கள் வரும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? அழைப்புடைய அருமை நமக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னா நம்ம பயப்படுவோம். ஆனா நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் தாவீதை எப்படி நேசிச்சாரோ அதே அளவுக்கு தான் யெரொபெயாமை அவர் நேசிக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவருடைய பார்வையில ஒரு நாளும் இவனை நான் அதிகமா நேசிக்கிறேன், இவனை நான் கம்மியா நேசிக்கிறேன்னு அல்ல. பட்சபாதம் பாக்குற ஆண்டவர் ஒரு நாள நமக்கு என்ன பண்ணல இல்ல. என்னோட கூட சேர்ந்து ஒரு வசனங்களை வாசிங்களேன். புதிய ஏற்பாட்டுல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய மாறனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, உங்களை அழைத்த தேவன். அப்பா, உங்களை ஊழியத்துக்கு அழைச்சாரே, உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய ஊழியத்துக்கு வா, என்னுடைய காரியங்களை செய்யு, நான் உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாத்துவேன்னு சொல்லி நம்மளை அழைச்சாரு. அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னு சொல்லி சொன்னா உண்மையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல இது ரொம்ப அருமையா இருக்குது. God is faithful. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? He is a faithful God. அல்லேலூயா. ஆமா, நம்மளை அழைத்த ஆண்டவர் யாருன்னு சொல்லி சொன்னா அவர் ரொம்ப faithful God. அவர் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மள ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாரு. ஜனங்க நம்மளை ஏற்றுக்கொள்ள கூடாத அளவுக்கு நம்மள என்ன பண்ண மாட்டாரு, அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, வைக்க மாட்டாரு. ஆனா இந்த யெரொபெயாம் பாருங்க, இந்த ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்காம, ஒரு பெரிய வேலைக்கு தன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறத அவன் புரிஞ்சுக்காம அவன் என்ன பண்றான், ஆண்டவருக்கு விரோதமா பொன் கன்று குட்டிகளை செய்யறான். தேவ பிள்ளைகளே, அழைப்பை குறித்ததான தெளிவான அறிவு நமக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம இஷ்டத்துக்குன்னு கண்ட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒருவேளை இது நமக்கு உதவியா இருக்கும், இந்த ஜனங்க நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, இந்த குடும்பம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டிய நாம வேற எதையோ நம்ம என்ன பண்ணுவோம், சார்ந்து வாழ ஆரம்பிச்சிருவோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம செய்வோம்னு சொல்லி சொன்னா நாம என்ன பண்றோம், ஆண்டவரை பின்னாடி தள்ளிட்டு நம்மள என்ன பண்றோம், முன்னாடி வைக்கிறோம். அப்படி ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை கூட என்னோட கூட வாசிங்களேன். இந்த யெரொபெயாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 38வது வசனம். கவனிங்க, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 38வது வசனம். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இங்க யெரொபெயாம் ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்ன தெரியுமா சொல்றாரு, நீ என்னுடைய பார்வையில செம்மையா இருப்பேன்னு சொல்லி சொன்னா, எப்படி தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை நான் கட்டணும், எப்படி தாவீதை நான் உயர்த்தணும், எப்படி ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ராஜாவாக மாற்றி பூமியில் உள்ள ஒரு பெரிய ஒரு நாமத்தை அவனுக்கு கொடுத்தேனோ, அதே போல உனக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு நல்ல ஒரு பெரிய வீட்டை என்ன பண்ணுவேன், கட்டுவேன், உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, சொன்னாரு. ஆனா கவனிங்க, ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டிய இந்த யெரொபெயாம் ஜனங்களுடைய உதவி தனக்கு வேணும்னு சொல்லி அவன் தவறா நடந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவருக்கு விரோதமா அவன் என்ன பண்ணிட்டான், பாவம் செஞ்சுட்டான். கவனிங்க, இந்த 2 பொன் கன்றுக்குட்டிகளுடைய விளைவா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு, மொத்தமாக இந்த 10 கோத்திரத்தை அவர் என்ன பண்ணாரு, கைவிட வேண்டிய நிலைமைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம கூட என்ன பண்ணலாம், ஊழியத்துக்கு நம்ம வந்தா நம்மளை ஏத்துப்பாங்களா, ஊழியத்துக்கு வந்தா ஜனங்கள் நம்மளை அங்கீகரிப்பாங்களா, நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்ல, நமக்கு பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேளை பயம் வரலாம், இந்த யெரொபெயாம் போல. ஆனா நல்லா கவனிங்க, ஆண்டவர் உண்மையா நம்மளை அழைக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்மளை உண்மையா அழைக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அவர் நிச்சயம் நம்மள என்ன பண்ணுவாரு, உயர்த்தி என்ன பண்ணுவாரு, மகிழ்வார். நல்லா கவனிங்க,
நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சோ இந்த காரியத்துல கவனமா இருப்போம். நிச்சயமா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.